ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்து லோக் அதாலத் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட டைப்ஸ், ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரிலாம் கொஸ்டின் அதில் கேட்டிருக்காங்க, ஸோ அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ லோக் அதாலத் அப்படிங்கிறதுக்கு வந்து பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்களோட நீதிமன்றம். ஓகேங்களா? மற்ற நீதிமன்றங்களும் மக்களோட தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேர்டு அதுக்கு வந்து பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அந்தஸ்து பெற்ற ஒரு அமைப்பு தான். ஸோ அது எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. அதை வந்து நால்சா அப்படின்னு சொல்லுவாங்க. நால்சா ஆக்ட், நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட். ஓகேங்களா? 1987. ஸோ இது வந்து ஆக்ட் போட்டது எப்போ அதை அமைச்சிருப்பாங்க, செட்டப் பண்ணது பார்த்தீங்கன்னா 1995. ஓகேங்களா? ஸோ இதோட அது என்ன மாதிரி சிஸ்டம் இதுனா வந்து ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். அதுக்கு வந்து தீர்வுக்கு இல்லாத ஒரு கேசஸ்க்கு வந்து வேற வழி என்ன தீர்வு இருக்கு, மாற்று வழி என்ன, ஸோ அதை அந்த மாதிரி ஒரு இதில் ஒர்க் ஆகுது. ஸோ அமக்கபிள் செட்டில்மெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்லி முறையில் சமரசமாக போயிடலாம், காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுறதுக்கு வழிகள் என்னோ அதை தான் அதில் பார்ப்பாங்க. ஸோ இந்த கோர்ட்டில் வழங்கக்கூடிய தீர்ப்புக்கு வந்து மேல்முறையீடு வந்து கிடையாது. ஸோ அப்படி கிடையாதுன்னு இந்த சட்டத்தில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஹேண்டில் பண்ணுற கேசஸ்லாம் சிவில் கேசஸ் தான் இருக்கும். ஸோ சிவில் கோர்ட்டுக்கு எந்த மாதிரி ரைட்ஸோ அதே தான் இவங்களும் இருக்குது. சிவில் கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்து பிரச்சனை, பண மோசடி, இந்த மாதிரி இருக்கும். அதர் தேன் இந்த கிரிமினல் கேசஸ் தான் இந்த வெட்டு குத்துலாம் வந்து கிரிமினல் கேசஸில் வரும். ஸோ சிலர் வந்து யாரெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து லோக் அதாலத் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று வந்து அதாவது 1976 வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் வந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வந்து அந்த சட்டம் போட்டிருப்பாங்க. ஆர்டிகிள் 39A டிபிஎஸ்பியில் வந்து ஆர்டிகிள் 39ல ஏன்னு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரீ லீகல் சர்வீஸ் வந்து பப்ளிக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் லெவல். ஸோ ஹைகோர்ட்ஸில் இருக்க கேசஸை வந்து எடுத்து பார்க்கறதுக்கு அதாலத் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்ஸ்க்கும் அதாலத்து பண்ணுவாங்க. தாலுக் லெவலில் இருக்க கோர்ட்ஸ்க்கும் லோக் அதாலத் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் லோக் அதாலத். ஸோ இவங்க வந்து இதில் இருக்க எந்த கேசஸ் பண்ணாலும் எல்லா கேசஸையும் எடுப்பாங்க. ஒரு ரெகுலர் இன்டர்வலோட தான் இது நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எப்போ தோன்றோ அப்போ தான் எடுத்து அதெல்லாம் முடிப்பாங்க. ஆனால் இது நேஷனல் லோக் அதாலத் வந்து ஒரு செவரல் இன்டர்வலில் கண்டிப்பாக பண்ணணும். அது வந்து 2015 எவ்ரி மந்த் வந்து பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது 1 டே நடக்கும். ஸோ எவ்ரி மந்த் 1 டே வந்து இதில் இருக்க கேசஸ் எல்லாத்தையுமே தாலுக் லெவல் வர இருக்க கேசஸ்லாம் வந்து அந்த 1 டேல எடுத்து முடிப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 lakh rupeesக்கு கீழே உள்ள கேசஸ் தான் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த கேஸ், அந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்க பணம் மதிப்பு அதெல்லாம் வந்து 5 lakhs கீழே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 6வதா பார்த்தீங்கன்னா வந்து பெர்மனன்ட் லோக் அதாலத். இது வந்து ஒரு பெர்மனன்ட் பாடின்னு சொல்லலாம். ஒரு சேர்மன், 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய கேசஸ் என்ன எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீசஸ் ரீதியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு போஸ்டல் சர்வீஸ், டெலிகம்யூனிகேஷன், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி எல்லாம் வந்து பப்ளிக் வந்து அணுகுறாங்கல்ல. ஸோ அதில் சம்மந்தப்பட்ட கேசஸ்லாம் வந்து இவங்க பார்ப்பாங்க. இது வந்து 10 lakhs கீழே உள்ள கேசஸ் தான் இங்கே எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மொபைல் அதாலத். ஸோ மொபைல் அதாலத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கே போய் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நடித்த சகுனி படத்தில் கூட அந்த மாதிரி ஒரு சீன் வரும். கார்த்திக் சந்தானம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் மொபைல் அதாலத். ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து அதாலத் என்னென்னலாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து இ கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது. ஸோ 2005 அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா வந்து இப்போ சின்ன சின்ன பெட்டி கேஸ்மாங்க,
போலீஸ் ஸ்டேஷனில் போட்டிருப்பாங்க. ஸோ டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே அவங்கள கூப்பிட்டு போய் அங்கேயே வந்து ஆன்லைன் வீடியோ காலிங் அந்த மாதிரிலே அதிலே ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வந்து 2019 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எஸ்பெஷலி வந்து எதுக்குலாம் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அபியூஸ் அண்டு போக்சோ கேசஸ்க்கு வந்து இது கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக அதுக்காக தீர்ப்பை வந்து வழங்கணும், அதுக்காக இது கொண்டு வந்தாங்க. ஸோ போக்சோ சட்டம் எந்த வருஷம் போட்டிருப்பாங்க அப்படின்னா 2012. ஓகேங்களா? அதையே திருத்த சட்டம்னு ஒன்று 2018 வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் தான் வந்து இது வருது. ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் வருது. ஸோ இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். அப்படின்னா இதுக்கான ஃபண்ட் எல்லாமே வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டாக இருக்கும். 60% வந்து சென்ட்ரல், 40% வந்து அந்த ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் எங்கே உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் ஜுனாகத் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து யுனா அப்படிங்கிற ஒரு தாலுக்கில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 1982. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1986 சென்னையில் வந்திருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த வருஷம் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு சட்டப்பூர்வ ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க 1987. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை எப்போ அமைக்கிறாங்கன்னா 1995. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸோ இது கூட கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். குஜராத் மாநிலத்தில் ஜுனாகத் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.